சொல்லலாம். இது வட்டி ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான். என்னன்னா இப்போ கிரெடிட் கார்டு வச்சுக்கிறோம். கிரெடிட் கார்டு வச்சுக்கும் போது சொல்றாங்க கிரெடிட் கார்டு நம்ம வட்டி கட்டினாதான் தப்பு, வச்சுக்கிறதுல தப்பு இல்ல அப்படிங்கிறாங்க. ஆனா வந்து என்ன இதுல ஒரு சந்தேகம் வருதுன்னா, இந்த கிரெடிட் கார்டை வாங்கும் போது ஒரு கையெழுத்து போடுறோம். நான் வந்து இந்த 30 நாள்லயோ இல்ல 40 நாளையோ கட்ட தவறுனா வட்டி கட்டுறேன் அப்படின்னு நம்மள வந்து நம்ம சரண்டர் பண்ணி கையெழுத்து போடுறோம். கட்டமோ இல்லையோ அது ரெண்டாவது இருந்தாலும் கட்ட ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது, வட்டி கட்ட ஒத்துக்கிறேன்னு சொல்றதே வந்து தவறுதான் அப்படிங்கிற மாதிரியும், எப்படி கொடுக்கிறவன் வாங்குறவன் சாட்சி சொல்றவன் கணக்கு எழுதுறவன் தப்புன்னு சொல்லும் போது, இன்னொருத்தருக்கான சாட்சியம் போடுறதே அல்லாஹ் வந்து ஹராம்னு சொல்லியிருக்கும் போது நம்ம நமக்கே கையெழுத்து போடுறோமே கொடுக்கிறேன்னு சொல்லி, அப்படி இந்த கையெழுத்து இது கரெக்டா இல்ல? ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு, நான் அது கையெழுத்து போடாம நான் விலகிட்டேன். எனக்கு வந்து எல்லாம் டெஸ்ட் வைக்கிறானோ, நாளைக்கு நம்ம கட்ட முடியலன்னா என்ன பண்றது அப்படிங்கறதுனால விலகிட்டேன். ஏன்னா இது அடிக்கடி சில நண்பர்கள் கேட்கிறாங்க, வச்சுக்கலாம் தப்பு இல்ல, கையெழுத்து போடலாம் ஒரு பேங்க்ல, கட்ட தவறினால் வட்டி கட்ட முடியலன்னா கட்ட முடியலன்னா வட்டி கட்டுவோம். ஆனா அந்த நிர்பந்தம் வருமா வராதுன்றது எல்லாம் மட்டுமே அறிஞ்ச ஒரு விஷயம். இதை கொஞ்சம் விளக்குனீங்கன்னா அந்த மாதிரி உள்ள சூழலை கையெழுத்து போடலாமா? சரி, அதாவது நம்ம கிரெடிட் கார்டுங்கிற அடிப்படையில் அந்த கார்டு வச்சுருந்தோம்னு சொன்னால், நம்ம வந்து பொருள்களை என்ன செய்யலாம், கடைகளில் எங்கே வேண்டாலும் கடனாக வாங்கி கொள்ளலாம். அதில் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு அளவு வச்சுருப்பாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 90 நாள் கணக்கு வச்சுருக்கிறாங்க. அந்த 90 நாட்களுக்குள்ளே அந்த வாங்கின கடனை செலுத்தி விட்டோம் என்று சொன்னால் நம்மள்கிட்ட வந்து வட்டி வாங்க மாட்டாங்க. அந்த அந்த கடனுக்கு வந்து லிமிட் எவ்வளவு? 90 நாள். 90 நாளைக்கு மேலே போச்சுன்னு சொன்னால் நம்ம இடத்துல என்ன செய்வாங்க, வட்டியை வாங்கி கொள்வார்கள்ன்ற அடிப்படையில் கிரெடிட் கார்டு வாங்குகிறோம். வாங்கும் பொழுது அதில் என்ன அக்ரிமெண்ட், ஒரு அந்த கேள்வி கேட்ட சகோதரர் சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட்டில் அப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும், இந்த மாதிரி 90 நாளுக்குள்ளே இருந்தால் நான் வந்து அந்த ஒரு நாட்டுக்கு ஒரு நம்பர் வித்தியாசம் இருக்கும். உதாரணத்துக்கு இந்தியாவை நான் வச்சு சொல்கிறேன், 90 நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து பணத்தை திருப்பி தந்து விடுவேன், அதை தாண்டி விட்டால் அதற்கான வட்டியை நான் தந்து விடுவேன் என்று நம்ம என்ன செய்கிறோம், அதை ஒத்துக்கிட்டு போடுறோம். இப்படி போடும் பொழுது 90 நாளை தாண்டி விட்டால் வட்டி தருவேன் என்று நம்ம ஒத்துக்கிறோம் இல்லையா? ஒத்துக்கொள்கிறதுக்கே நம்ம வட்டியை அக்செப்ட் பண்ணுறோம், வட்டி ஏற்றுக்கிறோம் என்பது கண்டிப்பாக அதில் அடங்கித்தான் இருக்கிறது. ஆனால் இதுக்கு என்ன ஒரு நம்ம சமாதானம் சொல்லுவாங்கன்னு கேட்டால், நாம் வந்து வட்டியை அந்த பேருக்கு கையெழுத்து போட்டுவிட்டு மனசால் இல்லாமல் பெயரளவுக்கு போட்டுவிட்டு பிறகு நம்ம அதை வந்து மீறிக்கொள்வது என்பது மார்க்கத்தில் உள்ளது தானே. ஒரு பேரளவுக்கு தானே கையெழுத்து போடுறோம், வட்டியை நம்ம கொடுக்க போகிறோம், நம்ம தான் 90 நாளுக்குள்ளேயே எல்லாத்தையும் ஒழுங்காக செலுத்திடுவோமே அப்படின்ட்டு ஒரு சமாதானம் இதற்கு சொல்லி சில சகோதரர்கள் நியாயப்படுத்துகிறார்கள். ஆனால் இதில் வந்து பாதி தான் உண்மை இருக்குது. அவங்க மனப்பூர்வமாக வட்டி கொடுக்கறதுக்காக அந்த கையெழுத்து போடல, உண்மை தான். அவங்க என்ன நம்பிக்கையில் சொல்கிறாங்க, 90 நாளில் நான் கொடுத்து தீர்த்துருவேன், அதை தாண்ட மாட்டேன் என்ற நம்பிக்கையோடு தான் அதில் கையெழுத்து போடுறாங்க. வட்டி கொடுக்குற ஒரு நிலைமைக்கு நம்ம ஆளாக மாட்டோம் என்று நினைத்து தான், ஒரு ஃபார்மாலிட்டிக்காகத்தான் அவங்க கையெழுத்து போடுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மை தான். அவங்க வந்து கொடுக்கறதுக்காக போடலைங்கிறது உண்மை. ஆனால் அதில் இன்னொரு அம்சம் அடங்கி இருக்கிறது. என்ன அம்சம் இருக்கிறது? பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தில் நம்முடைய நிலைமை என்ன ஆகும் என்பது நமக்கு மதிப்பிட இயலுமா, அறிந்து கொள்ள இயலுமா? 5 விஷயங்களை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஒமா தத்ரி நப்சுன் மாதா தக்ஸிபு கதா, நாளைக்கு நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை எவனும் அறிய முடியாது, நாளைக்கு என்னுடைய நிலைமை என்ன இருக்கும்னு யாருக்கும் அறிய முடியாது என்று சொல்லும் பொழுது, அறிவு இல்லாத ஒரு விஷயத்திற்கு நாம் வந்து உரிமை கொண்டாட முடியாது. இப்போ நீங்கள் வந்து 90 நாள் நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிறீங்களே, எப்படி நீங்கள் அதை எந்த கேரண்டியில் நீங்கள் சொல்கிறீங்க? 90 நாளில் கொடுக்க முடியாமல் போகாதா? அதாவது 90 நாளில் கொடுக்கணுங்கிற அடிப்படையில் வாக்குறுதி கொடுங்க, மீற வேண்டியது வருமா வராதா? உங்கள் கையிலேயே இருக்கிறது. நீங்கள் வந்து அல்லாஹ் வந்து உங்களுக்கு அந்த வாசலை திறந்து விடணும், உங்களுடைய பணம் வரணும், வந்தால் தான் என்ன செய்வீங்க, 90 நாளில் கொடுப்பீங்க. வரலன்னு சொன்னால் அப்போ நீங்கள் வட்டி தானே கட்டியாகணும், வராமையும் போகுமா இல்லையா?
அப்போ கிரெடிட்டில் வாங்கின எல்லாருமே அந்த டயத்துக்குள்ளே செலுத்தி விட்டார்கள் நமக்கு சொல்ல முடியுமா? நமக்கு தான் நிறைய வருமானம் சொத்து பத்தெல்லாம் இருக்குது, நமக்கு 7 மணி நம்ம நினைக்கிறோம், 2 செகண்டில் பிறண்டு போயிடும். 2 செகண்டில் ஒரு பொருளை இன்றைக்கி ஏற்றுமதி பண்ணுறோம். ஏற்றுமதி பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரு டாலருக்கு 50 ரூபாயா இருந்தது. அந்த மாதிரி நேரம் இறக்குமதி பண்ணுறோம், இந்தியாவில் இறக்குமதி பண்ணுறோம், 50 ரூபா ரேட்டை பேசி இங்கே இறக்கும்போது இங்கே 60 ரூபாயா போச்சுன்னு சொன்னால் என்ன பாயிரும், எல்லாம் பொசுக்குண்டு போயிடும். அப்போ 60 ரூபா சாமான் 50 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய நிலம் வந்துடும். அப்போ பல கோடிகள் ஒரு நாள் அப்படி அவுட் ஆகி போயிடும். இப்படி ஒரு 4 வியாபாரம் நடந்தாலும் எப்படிப்பட்ட தொழில் அதிபர்களும் நடுத்தருவுக்கு வந்துடுவான். அது மாதிரி இழப்பு, ஒரு சுனாமி, ஒரு பேரிடர், தீ விபத்து, இப்படியாக எல்லாம் நஷ்டம், இப்படி பல விஷயம் இருக்குது. ஒரு நாட்டிலேருந்து நாடு கூட கடத்தி விட்ருவான். நம்ம நாட்டில் சொத்து பத்தெல்லாம் வச்சுருப்போம், இணையதளம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அந்த ஆள். இப்போ ஒரு நாடாக உலகத்தில் பெரிய கோடீஸ்வரன் தான். இன்றைக்கி அவனை நாட்டை விட்டு வெளியேற்றிட்டாங்கன்னா எல்லா சொத்தும் ஓடி போயிடும். இப்போ அப்போ அந்த மாதிரி எல்லாம் நம்ம நிலைமையை பார்க்குறோம். அதனால் நீங்கள் என்னென்னு கேட்டால், அந்த கிரெடிட் கார்டு நீங்கள் வாங்கும் பொழுது நீங்கள் ஒரு விஷயத்தில் நீங்கள் உண்மையாளர் தான், நீங்கள் வட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக அதில் கையெழுத்து போடலை தான். ஆனால் இதை உத்தரவாதம் கொடுக்க நீங்கள் யார்? அல்லாஹ் கொடுக்க வேண்டிய உத்தரவாதத்தை நீங்கள் எப்படி கொடுக்க முடியும்? அப்போ இதில் மாற்றமும் வரத்தானே செய்யும். ஒருத்தன்ட்ட கடன் வாங்குகிறோம், சொன்ன டயத்துக்கு கொடுக்க முடியலைன்னு சொன்னால் அவன்கிட்ட போய் இன்னொரு அவகாசம் கேட்டுக்கிறோம். அதில் தப்பு செய்யக்கூடிய ஒரு நிலைமை வராது. இதில் என்ன நம்ம ஒப்புக்கொள்கிறோம், எனக்கு முடியாமல் போய்விடுமையானால் நான் அந்த ஹராமை செய்ய தயார் என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிற காரணத்தினால இது தவிர்க்கத்தான் வேண்டும். கிரெடிட் கார்டு என்பது என்ன செய்யணும், தவிர்க்கத்தான் வேண்டும் என்பது. ஏன்னாட்டா நம்ம கையில் என்ன இருக்கு, அல்லாஹ் தள்ளிட்டு என்ன செய்வீங்க? அல்லாஹ் உங்களுக்கு 90 நாளில் கொடுக்க முடியாத ஒரு நெருக்கடிக்கு உங்களை தள்ளிவிட்டால் நீங்கள் வாங்கினதுக்கு வட்டி போடாமல் விடுவானா உங்களை? அப்போ நீங்கள் வட்டி கட்டணுங்க நிலைக்கு உங்களை தள்ளப்படுமா இல்லையா? நீங்களாம் ஒத்துக்கூட்ட அடிப்படையிலான அது வாங்குகிறான். அப்படி ஒரு 100ல் ஒரு ஆளுக்கு அப்படி வந்தால் கூட அந்த ஒரு ஆளாக நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? அந்த ஒரு ஆள் நீங்களாக இருக்கலாம்ல. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய நினைத்து பார்த்து வேணாம் இது அந்த மாதிரி வைத்துக்கொள்ளணும். அல்லது பணத்தை கொண்டு செல்ல போக்குவரத்து கஷ்டமாக இருக்குமே ஆனால் டெபிட் கார்டு இருக்குது, அதை வாங்கிக்கிறங்க. டெபிட் கார்டுனால் நம்முடைய காசு அங்கே இருக்கிறதுலேருந்து அவன் எடுத்துக்கொள்வான். அந்த மாதிரி கிரெடிட்டுக்கு பதிலாக அந்த மாதிரி ஒரு கார்டு வச்சுக்கிட்டு கிரெடிட் அளவுக்கு அது உதவாட்டாலும் அது ஒரு 75% பணிகளுக்கு என்ன செய்யும், அது பயன்படும். பணத்தை கையாளுறதுக்கு பதிலாக என்ன செய்யுங்க, அது மாதிரி வச்சுக்கிறங்க. இல்லை ஏடிஎம் கார்டு பேங்கில் போட்டு வச்சுருப்பீங்க, அது மாதிரி கார்டை வச்சுக்கிறங்க. வேணுங்கிற பணத்தை எங்கேயாவது எடுத்துக்கிறங்க. அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு நினைத்தீர்களே ஆனால் அதுக்கு வேறு விதங்களில் கார்டுகள் இருக்கத்தானே செய்கிறது. அந்த மாதிரி வாங்கிட்டு போகிறது தான் சரியான முறையாக இருக்கும். இதை நம்ம என்ன செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். அதுபோக இது மார்க்க அடிப்படையிலான ஒரு விஷயங்க. அதுபோக இன்னொரு சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டால், மனிதனுடைய ஒரு பலவீனம் என்னென்னு கேட்டால், கடனாக கிடைக்கும் என்று சொன்னால் சக்திக்கு மீறி வாங்குவான். காசு கொடுத்து தான் வாங்கணும்னு சொல்லும் பொழுது அவனுக்கு எல்லா செலவையும் பார்ப்பான், தேவைக்கு போக மிஞ்சிதான்னு பார்ப்பான், அப்போ தான் வாங்குவான். கடனாக வாங்க நினச்சான்னு சொன்னால் அவனுக்கு அந்த சக்தியே அவனுக்கு இருக்காது. கரண்ட் பில்லு கட்ட காசு இருக்காது. கடனாக கொடுத்தா டிவி வாங்கி வச்சுருக்கான் வீட்டில். ஏன்டா வாங்கி வச்சுருக்க, இந்த கடனை எப்படா கட்டுவோம்பான். அதுக்கப்புறம் என்ன செய்வான், அந்த கடனை கட்ட ஒரு வட்டி, அந்த வட்டியை கட்ட இன்னொருத்தண்ட கடன் போய்கிட்டே இருக்குமே தவிர உனக்கு சாப்பாட்டுக்கே சம்பாதிக்க முடியாத நிலையில் இருக்க போய் தானடா உனக்கு டீ வாங்க முடியாமல் இருக்கிறது. உன் வருமானம் உன் செலவுக்கே போதுமானதாக இருக்க போய் தானே உனக்கு வேறு ஒன்று வாங்க முடியல. அப்போ கடனாக கிடைக்குதுங்கிறதுக்காக எதுக்கு வாங்கி போட்டு நாசமாக வரீங்க? அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த கடனாகத்தானே கிடைக்குதுங்கிறது ஒரு மனிதனை நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். இந்த கடன் வாங்கலாங்கிறத வாசலை திறந்து விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய எதிர்காலம் நாசமாக போயிடுது. கிரெடிட்டை விடுங்க, பொதுவாகவே கடனுக்கு வாங்கவே கூடாது. உயிர் போகிற நேரத்தில் தான் கடனை பற்றி யோசிக்கணுமே தவிர கடன் என்ன பாராட்டத்தக்க ஒரு விஷயமா? இல்லை வட்டி இல்லாமல் அவன் கடன் தர்றான், அது ஒரு பாராட்டத்தக்க ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா? மார்க்கத்தில் பாவத்தில் வருது கடன். நீங்கள் வட்டியை விட்டு தள்ளுங்க, கடனே அறவே வட்டி போட மாட்டான் இருந்தால் கூட கடன் வாங்குற ஒரு பெருமையா? யுகுபர் லிஷஹீத் குள்ளு தம்பின் இல்லை தைன். ஒரு அல்லாவுடைய பாதையில் உயிரை தியாகம் செய்கிறவனுக்கு கடனை தவிர எல்லாம் மன்னிக்கப்படுங்கிறாங்க. அப்போ கடனை வாங்கிட்டு செத்துட்டான்னு சொன்னால் உயிரை தியாகம் பண்ணால் கூட அதுக்கு மன்னிப்பு இல்லை. கடன் கொடுத்தவன் அங்கே நிற்பான், காஃபிராக இருந்தாலும் நிற்பான். நீங்கள் கிரெடிட் கார்டுலேயே இதிலே கடனை வாங்கி போட்டு அடுத்த நாள் மண்டே போட்டிங்கன்னா உங்கள் நிலைமை என்ன, எப்படி கொடுப்பீங்க? அதை உங்களுக்கு கடன் தந்தவன் மறுமையில் நிற்பானா இல்லையா?
அவனுக்கு உங்களுடைய அமல்களை பறித்து அவனுக்கு எல்லாம் கொடுத்துருவானா இல்லையா? அவனுக்கு நியாயம் வழங்கணும்ல. அப்போ அதை யோசித்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஒரு காலத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கடனே வாங்க வேணாம். உயிர் போகிற நெருக்கடி வந்தாலே தவிர கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு கொள்கையில் இருந்து பாருங்கள். நிம்மதினா நிம்மதி, அப்படி நிம்மதிங்க. கடனை வாங்கித்தான் நிம்மதி இழந்து திருட்டு பைய மாதிரி ஒழிய வேண்டி இருக்கிறது. யார்கிட்ட கடனை வாங்கிட்டு என்ன செய்ய வேண்டி இருக்குது, பாப்பா வீட்டில் இல்லைன்னு வந்து புள்ள வந்து சொல்லணும், பச்சையாக போய் சொல்லணும், அப்படி ட்ரைனிங் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அந்த தெருவில் பார்த்தோன்னு இந்த தெருவில் ஒளிஞ்சிட்டு ஓட வேண்டி இருக்கிறது. 4 பேர் மத்தியில் நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்பான். ரசூல்லாட்டே ஒருத்தன் கேட்டானா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் வந்து பொது காரியத்துக்கு சில கடன் வாங்கினாங்க, அவங்களுக்காக வாங்கலை, பைத்துல் மாலில் இருந்தால் வாங்கினாங்க. அதை ஒரு ஆள் கேட்கும்போது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, தாவு விட்டுருங்க அவரை, இன்னலி சாஹிபில் ஹக்கி மகாலன், கடன் கொடுத்தவருக்கு இந்த மாதிரி பேசுகிற உரிமை இருக்குது, நான் வாங்கிட்டேன்ல, பேசி இப்போ திட்டிட்டு போகிறார் விடுங்க என்று சொன்னார்கள். சொல்லி அதை பைத்துல் மாலிலேருந்து அவர் கொடுக்க வேண்டியதை நினைஞ்சாங்க, கொடுத்தாங்க. அது ஒரு விஷயம். இப்போ வந்து இந்த கடன் நம்ம வாங்கும்போது ஒருத்தன் வந்து மேலே அவங்க கை மேலே போய் விடுகிறது, நம்ம கை கீழே வந்து விடுகிறது, இதெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து எந்த கட்டத்துலையும் அதை ஒரு முடிவு எடுங்க. கடன்கிறது வந்து நல்லதே கிடையாது. வட்டிங்கிற அடிப்படையிலையும் கிரெடிட் கார்டு வேணாம். கடன் வாங்க நம்ம எதுக்கு ஆசைப்படணும்? மிக்சி தேவைண்டா, காசு இருந்தால் மிக்சி வாங்க, இல்லாட்டி வாங்க முடியாது. வந்தோன்னு வாங்கிட்டு போய் என்ன வந்தோன்னு வாங்கிட்டு போக வேண்டியதானே. டிவி வாங்க வசதி இல்லையா, வாங்காத, மிச்சப்படுத்தி பாரு. உன் சாப்பாட்டுக்கெல்லாம் இப்போ மிச்சப்படுத்தி வாங்க இயல்முன்னா தான் அது உனக்கு தேவைன்ற அர்த்தம். மிச்சப்படுத்த முடியலைன்னா அது இல்லாமல் இருந்துட்டு போ. அவன் தனக்கு இருக்கிறபடி வாழ்ந்துட்டானா எதுக்குங்க கவலை? அப்போ இந்த கடன் வாங்கும்போது என்னவாகுதுன்னா, கடன்கிறதுல வந்து இறங்கின பிறகு அதை கொடுக்கறதுக்காக வேண்டி மோசடி செய்கிறது, ஃப்ராடு பண்ணுறது எல்லாமே என்னவாகிறது, அதில் கொண்டே தள்ளிடும். இந்த கடன்கிறதில் விழுந்துட்டோன்னு சொன்னால், ஒரு கடனில் விழுந்தான்னு சொன்னால் 9 கடனை வாங்கி தான் அதை அடைப்பான். ஏன்னா அவனுக்கு வருமானம் இல்லை, அதனால தான் அவனுக்கு இந்த பொருள்லாம் வாங்க முடியாமல் இருக்கிறது. அப்படி இருக்கையில் என் போட்டு அதை ஆசைப்படணும். அதனால் வட்டி இல்லாமையே உங்களுக்கு கடன் கிடைச்சாலும் வாங்காதீங்க, கடனாக வாங்காதீங்க. நெருக்கடி இருந்தாலே தவிர, நிர்பந்தம் இருந்தாலே தவிர, உயிர் காக்கிற ஒரு அவசியம் ஏற்பட்டாலே தவிர நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கடன் வாங்குறதுக்குன்னு ஒரு அட்டை வச்சுக்கிற ஒரு பெருமையா? எப்படி இது எப்படி நல்ல ஒரு முஸ்லீம் வந்து ரொம்ப அதை பேணுதலாவில் இருக்கணும், பாவம்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால் இயன்ற அளவுக்கு என்ன செய்யணும், கடன். இன்னும் சொல்லப்போனால் அத்தஹியாத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவதற்கு ஒரு துவா கட்டி தந்தாங்க. அதில் என்ன கட்டுத்தர்றாங்க, அதாவது தஜ்ஜாலை விட்டு பாதுகாப்பு தேடுறதுன்னு கட்டுத்தர்றாங்க. இது ஓகே. பாவம் செய்வதை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட சொல்லி கற்றுத்தர்றாங்க, அதுவும் நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி வந்து ஒரு விஷயத்தை சொன்னாங்க, மினல் மஹ்ரமி மினல் மஹ்சமி ஒல் மஹ்ரமி, யாரெல்லாம் கடனை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுங்க. அத்தஹியாத்தில் உட்கார்ந்து கொண்டு நம்ம பாதுகாப்பு தேடுறோம். எதை விட்டு பாதுகாப்பு தேட சொல்கிறாங்க? பாவத்திலிருந்தும் பாதுகாப்பு தேடணும், கடனிலிருந்தும் யாரெல்லாம் அந்த கடன் வாங்காமல் ஆக்கிறல்லா. எந்த ஒரு விஷயத்துக்கும் யார்கிட்டையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, கடனே கேட்டக்கூடாது. அப்படி என்னை காப்பாற்றுவாயாக என்று சொல்லி நீங்கள் தொழுகையில் துவா செஞ்சு அதை வேண்டுதலாக வைக்கிறீங்க. வச்சுக்கிட்டு வேணும்னு மீறினீங்கன்னு என்ன அர்த்தம்? ஆனால் வட்டி இல்லாமல் கிரெடிட் கார்டு கிடைக்குன்னு வச்சுக்கிறோமே, எதுக்கு கடன்கிறேன்? தேவைண்டா காசு தந்தால் வாங்க, இல்லாட்டி விட்டுட்டு போவியா? எதுக்குப்பா அந்த கார்டை பெருமைக்கு வச்சுக்கிட்டு திரியிறீங்க? அப்படிங்கிறது விளங்குதா இல்லையா? அப்போ தஜ்ஜாலுக்கு சமமாகவும் பாவத்துக்கு சமமாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விஷயத்தை விட்டு பாதுகாப்பு தேடும் பொழுது அதில் கடனையும் சேர்த்தாங்களா இல்லையா? அந்த துவா அத்தஹியாத்தில் ஓதுறமா இல்லையா? அப்போ அது ஒரு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருந்தால் இதை ஒரு நாள் சொல்லியிருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு விபச்சாரம் செய்கிறத விட்டு பாதுகாப்பு தேடுறேன்னு சொன்னால் கூட ஒரு அர்த்தம் இருக்குது, அது பெரிய பாவம் நமக்கு தெரிகிறது. அதையெல்லாம் கூட குறிப்பிடாமல் எதை குறிப்பிடுறாங்க? அந்த கடனை விட்டு யாரெல்லாம் பாதுகாப்பு தேடுறேன், பாவம் செய்வதை விட்டு பாதுகாப்பு, கடனை விட்டு பாதுகாப்புன்னு அதை ஒரு பர்டிகுலராக குறிப்பிட்டு பிரத்யோகமாக அவங்க சொல்வதிலிருந்து என்ன விளங்குறது? இந்த கடன் நமக்கு வேண்டாம். கிரெடிட்டுங்கிறது வட்டி இல்லாத கிரெடிட் கார்டு கிடைச்சாலும், தவணை முறையில் வட்டி இல்லாமல் பொருள்கள் உங்களுக்கு கிடைத்தாலும், காசு இருந்தால் வாங்க, இல்லாட்டி விட்டுருங்க. இதில் உள்ள நிம்மதி உங்களுக்கு அனுபவிச்சு பார்த்தா தெரியும். இதில் உள்ள நிம்மதி, இதில் உள்ள ஒரு படுத்தவனும் தூங்க முடியும். இவனுக்கு கடன் வாங்காத ஒருத்தன் படுத்தா தூங்கிடுவான். கடன் வாங்கின ஒருத்தன் கடன் பட்டார் நெஞ்சம் போலன்னு வருது பார்த்தீங்களா? கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான்னு சொல்லி ஒரு அந்த காலத்து இலக்கிய புராணங்களில் ஒரு கவிதையில் சொல்லி வச்சுக்கிறாங்க. அப்போ கடன் பட்டார் நெஞ்சம் வந்து இப்படி கலங்கி போயிடும். ஒரு விஷயத்தில் இன்வால்வ்மெண்ட் அவனுக்கு இருக்க முடியாது. உழைப்பு கூட குறைந்து போய்விடும், அவனுடைய ஈடுபாடு குறைந்து போய்விடும், நிம்மதி போய்விடும். கடன் கொடுக்கணுமே வீட்டுக்கு வந்து படுத்தா மனைவியோட சந்தோஷமாக அவனுக்கு இருக்க முடியாது. ஏன்? உடம்பு முழுசும் அது ஆக்கிரமித்து கொண்டு இருக்கும். கடன் இல்லாமல் நிம்மதிக்கு மிஞ்சி என்னங்க இருக்குது? எதுக்குங்க கடன்?
நிம்மதிக்கு ஆசைப்படுங்க. அதனால் கடன் தர்றாங்கிறதுக்காக வாங்குறதுக்கு நம்ம ஆசைப்படவே கூடாது. அது ஒரு பெரிய முசீபத் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள